எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 10-11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாம்சமும் இரத்தமும் உடையவராக பூமிக்கு வந்தார். அவரை அற்பமா எண்ணினார்கள். அநேகர் தச்சனுடைய மகன் என்று சொன்னார்கள். யோசேப்புடைய மகன், மரியாளுடைய மகன் அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் இப்படிதான் இயேசுவை பார்த்தார்கள். ஆனால் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையை பலியாய் கொடுத்து மரணத்தை தமது மரணத்தினால் ஜெயித்த பின்பு உயிர்த்தெழுந்த பின்பு பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு வந்த மகிமை, வல்லமை அது வித்தியாசமானது. வானத்தில் உள்ள தேவதூதர்கள் கூட அந்த நாமத்தை பார்த்தால் நடுங்குவார்களாம். நடுங்கி இயேசுவே ஆண்டவர் சொல்லுவார்களாம். பூமியில் உள்ள ஜனங்கள் அந்த நாமத்தை கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மேலான நாமம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்துல கூட இயேசு என்கிற நாமம் தொழிச்சுன்னா அங்கு அலறுமா பிசாசுகள் மட்டுமல்ல, பாதாளத்தில் வேதனைப்படுகிற ஆத்மாக்கள் கூட அலறும். அந்த அளவு வல்லமை படைத்த நாமம் தான் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தின் மேன்மை என்னும் அறியாமல் இருப்பதுதான் வேதனையான ஒன்றாக இருக்கிறது. இயேசு நாமத்தை அறிந்த ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த நாமத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தமது சித்தத்தின்படி காரியங்களை செய்வார் என்பது அதிக நிச்சயம். ஒரு ஆர்டிக்கிள் ஒன்றை நான் படித்தேன். பிசாசானவன் இயற்கையை விட போய் எப்படியாவது ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்கிற பிள்ளைகளை, ஊழியர்களை நீ அழிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய கட்டளைன்னு சொல்லும்போது இயற்கையும் அதற்கு ஒத்துக்கிட்டு சரி நீ சொல்றால நான் அழித்து விடுகிறேன்னு சொல்லி நேராக அந்த இயற்கை போய் சூரியனிடம் பேசினதாம். சூரியனை உனக்கு எவ்வளவு பவர் இருக்குது, யாரை வேண்டுமானாலும் சுட்டெடுத்து விடலாம், அதனால் போய் கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் நீ அழிச்சிடணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம் அழிக்கணும்னு சொல்லும் போது சூரியன் சொல்லிச்சான், பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவான்கிற ஒரு தாசனம் தான், அவன் என்னையே நிப்பாட்டிட்டான். அப்படி வானத்துல என்னுடைய பங்கனிங்கே இல்லாதபடி நிற்க வேண்டிய அளவுக்கு அவன் வார்த்தைக்கு வல்லமா இருந்துச்சு, நிப்பாட்டிட்டான். அதனால நான் இந்த வேலைக்கே இந்த விளையாட்டுக்கே வரலன்னு சொல்லி அது முடியாதுன்னு சொல்லிவிட்டதாம். திருப்பி அப்படியான்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இயற்கை போய் நேரா கடலை போய் பார்த்து கேட்டுச்சான், கடலை நீ எவ்வளவு வலிமை வாய்ந்தவன், நீ அப்படியே பொங்கினால் அப்படியே மனிதர்களை விழுங்கி விடுவார், அதனால நேரா பொங்கி இந்த ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அதிகமாகிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் அழித்து போட்டு விடுன்னு சொல்லும் போது இந்த கடல் சொல்லிச்சான், வாய்ப்பே இல்ல, மோசேங்கிற ஒரு ஆண்டோடைய மனுஷன் கையில ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற கோல் தான் வைத்திருந்தான், என்னையே அப்படி 2 கடலை பிரிச்சு விட்டாது உனக்கு தெரியாதா? அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டுல இயேசு கடல் மேல நடந்தாரு. சரி, அவர் தான் கடலை உருவாக்குனவர், நடந்தாருன்னா அவருடைய சீசனாகி பேதுருவை நடக்க வச்சு என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் இந்த போட்டிக்கே வரல, நம்மளால முடியாத பண்டு அது ஒதுங்கிருச்சுதான். இன்னும் அந்த இயற்கை ரொம்ப சோர்ந்து போச்சுதான். என்னடா யாருமே நம்முடைய வழிக்கு வர மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு நேரா போய் நெருப்பு கிட்ட தீட்ட போய் நீயாவது தீ கொளுத்தி விட்டு அழிச்சிருன்னு சொல்லும்போது உனக்கும் எவ்வளவு வல்லமை உண்டுங்கும் போது அது சொல்லிச்சான், நான் அழிக்கக்கூடியவன் தான், ஆனா இப்படிதான் நேச்சாரங்க அக்கினி அப்படியே வளர்த்தான் அதிகமா. 3 பேரை தூக்கி போட்டாங்க, அவங்கள டச் பண்ணவே முடியல, அவங்க சரீரத்துல கூட ஸ்மெல் இல்லாதபடி அந்த தீண்டிய உக்கிரகத்தெல்லாம் அவித்து அதுல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு, இந்த மாதிரி விளையாட்டுக்கே நான் வரலன்ட்டு தீய சொல்லிடுச்சுதான். என்ன சோர்ந்து போச்சான். சரி, மலைகிட்ட போயா சொல்லலாம, அதிகமா மழை பெஞ்சிச்சுனாலும் பிரச்சனை கொண்டு வந்து அழிச்சிடலாம், மழைய நீ என்ன பண்ணு, நீ அதிகமா பெய்து அல்லது பெய்யாம இருந்து அப்படியே வறட்சியை உண்டாக்கி ஆண்டோட பிள்ளைகள்லாம் அழிச்சிருன்னு சொல்லும் போது இந்த மழை சொல்லிச்சுதான். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எலியாண்டு ஒரு மனுஷன் இருந்தான். நான் அப்படிதான் 3.5 ஆண்டு பஞ்சம் பயங்கரமா தலைவிரித்து அடிச்சது. ஆனா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், உள்ளங்கை மேகத்தை உருவாக்கி பெரிய தண்ணீர் பஞ்சத்தை நீக்கிற அளவு அவன் செயல்படுத்தினது உனக்கு தெரியாதா? நான் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுதான். அந்த இயற்கை சோர்ந்துட்டு யாருமே வழிக்கு வரமாட்டேங்காங்களா? உங்களால முடியாதா? இவ்வளவு பவர் வச்சிருக்கீங்க, இவ்வளவு வல்லமை இருக்கு, இவ்வளவு காரியம் செய்ய முடியும், இப்படிங்கும் போது நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எல்லாம் இருந்தோம் இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியாது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஒருமனப்பட்டு சொல்லிச்சுதான். பாருங்கள்,
இயற்கை கூட அதுதானே உண்மை. இன்னைக்கு நாம் அந்த நாமத்தின் வல்லமையை, அதனுடைய மேன்மை மகிமை அறியாமல் இருக்கிறோம. இன்றைக்கு இயேசு நாமத்துல கேட்போம், இயேசு நாமத்துல ஜெபிப்போம், இயேசு நாமத்திற்கு நம்மை முழங்கால்களை முடக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். நிச்சயமாகவே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய அந்த இயேசுவானவர் பிசாசின் கிரிகளை அழித்து வியாதியின் கூறுகளை முறித்து அற்புதங்களை செய்து நம்மை கனப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாமத்திற்கு எவ்வளவு மேன்மை இருக்கிறதப்பா. இயற்கைகள் கட்டுப்படுகிறது, காற்றும் கடலும் அமைதலாய் மாறிவிடுகிறது, வானங்கள் திறக்கிறதை பார்க்க முடிகிறது, கடல் பிளக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நாமமுடைய உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லியிருக்கிறீங்களே. இயேசு என்கிற அந்த நாமத்தினால் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நாம மகிமைக்காக மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை கொண்டு ஜெபிக்கிற வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளிலே நினைத்தரலும். ஒருவேளை பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவார்களாக. தேவையோடு இருக்க பிள்ளைகளுடைய தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்படுவதாக. சமாதான குறைவு மாறட்டும், பிரிவினைகள் எல்லாம் ஒளியட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவின் நாமத்தின் மேன்மை அறிந்து கொள்வோம், நாமும் அந்த மேன்மையை அனுபவிப்போம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.